சொத்து வரி, குப்பை வரி போடுகிறார்கள். இது எதனால் வருகிறது? ஒன்றிய அரசு, குறிப்பாக 15வது நிதிக்குழு பரிந்துரைகள். என்ன பரிந்துரைகள், என்ன நிபந்தனைகள்? வருடா வருடம் 6% சொத்து வரியை உயர்த்த வேண்டும். அதே மாதிரி சீராய்வு என்ற பெயரால் திருத்தி அமைக்கப்பட்டு பல மடங்கு உயர்த்தப்படுகிறது. இது ஏன் என்று கேட்டால், ஒன்றிய அரசு மானிய உதவிகளை உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வழங்க வேண்டுமானால் இந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நிர்பந்திப்பதன் மூலம் கூட்டாட்சி முறை தகர்க்கப்படுகிறது ஒன்றிய அரசால். இந்த நிபந்தனைகளை ஏற்று பொதுமக்கள் மீதான சொத்து வரியை உயர்த்தினால்தான் நாங்கள் மானியம் கொடுப்போம் என்று சொல்லுவது எந்த வகையிலும் ஏற்கத்தக்கதல்ல. அதே மாதிரி ஜிஎஸ்டி வரி, மாநில அரசு எந்த இனங்களிலும் வரியை விதிக்க முடியாத அளவிற்கு எல்லாவற்றின் மீதும் ஜிஎஸ்டியை போட்டு அள்ளி கொண்டு சென்று விடுகிறார்கள். 1/3 கூட மாநிலங்களுக்கு தருவதில்லை. அதிலும் கட்டமாக போராடித்தான் பெற வேண்டியிருக்கிறது. இந்த இழி நிலை ஒன்றிய அரசின் அரசியல் கண்ணோட்டத்தோடு செய்கிற அணுகுமுறைகள் தான் காரணம். இந்த முறைகளினால் ஏற்படுகிற விளைவுகளை எதிர்த்து போராட வேண்டியது தவிர்க்க முடியாத தேவை. அதில் இந்த சொத்து வரி உயர்வுகளிலேயும் தெரிகிறது. உயர்த்த சொல்லி நிர்பந்திக்கிற ஒன்றிய அரசை எதிர்த்துத்தான் தமிழ்நாடு போராட வேண்டும். அதை நோக்கி போராட்டத்தை திருப்ப வேண்டியது இன்றைய காலத்தின் தேவை. சார், இப்போ நமக்கு நிதி